டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கல்லூரி தென்றல் 2.0 ஜேர்னி வரப்போகுதுங்க. வண்டிக்கு BS6 கொடுத்து ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி தரமாக இறக்கியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி பண்ண போகிறோங்க. ஹலோ வணக்கம் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜேர்னி நம்ம காந்திபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வீக்லி 2 வீடியோ போடுவாங்க. அந்த 2 வீடியோவே கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியை பண்ணுங்கன்னு அவ்வளோ கமெண்ட்ஸு. எஸ் ஃபைனலி நம்ம இந்த பஸ்ஸை 2.0 பண்ண போகிறாங்க. எஸ் டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கல்லூரி தென்றல் 2.0 ஜேர்னி வரப்போகுதுங்க. வண்டிக்கு BS6 கொடுத்து ஸ்டிக்கரிங்கெல்லாம் பண்ணி தரமாக இறக்கியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி பண்ண போகிறோங்க. நம்ம கோயம்புத்தூரில் போட் பண்ண போகிறோம். கரெக்டாக வண்டி 3:35க்கு நம்ம கரெக்டாக ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. இன்றைக்கி என்ன மேட்ருன்னா என்னோடய ஆயுதத்தை கொண்டு வர மறந்துட்டேங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹைட் ஷாட்லாம் பார்ப்பீங்களா, அந்த மோனோப்போடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு மனசே சரியில்லை. ஸோ அதை தள்ளி வச்சுட்டு ஸோ இருக்கிறத வச்சு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு வராது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ ஆரம்பிப்போமா வாங்க. ஐ திங்க் ஸோ நம்ம வீடியோவில் கமெண்ட்டில் ஒரு தம்பி தான் நினைக்கிறேன், கண்ணாடி போட்டுருப்பார். அவர் தான் கல்லூரி தென்றல் எடுங்க ப்ரோ, பெரம்பலூர் டு கோயம்புத்தூர் டு பெரம்பலூர் எடுங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவருக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் நிறையா பேர்த்துக்காக இன்றைக்கி பண்ண போகிறோங்க. எப்பவுமே ஈரோடு 1-1 பஸ்ஸு, மேட்டூர் எல்லா வண்டியும் இங்கே தான் நிற்பாங்க. நம்ம வண்டி ரேக்கில் போட்டிருப்பாங்க. இப்போ நிறையா CNG பஸ் மாற்றிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் மட்டும் இல்லை, கும்பகோணத்துக்கும் மாற்றிருக்காங்க. நம்ம வண்டி எங்கே நிற்கிதுன்னு தேடிட்டு இருக்கேன். ரேக்கில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ பார்ப்போம். நான் ஸ்டிக்கரிங் பண்ணி இன்ஸ்டாவில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் நேரில் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்லை. வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபைனலி வந்துருச்சுங்க நம்ம வண்டி. அடாடாடாடா நம்ம க்ரூ தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி நேற்றே பேசிட்டேன். ஸோ இன்றைக்கி அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க, டைம் இருக்குது. எஸ் ஃபைனலி க்ரூவிட்டு கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு நிறையா சொல்லியிருந்தாங்க. நம்ம புது வண்டிகள்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாமா. டைமிங் எல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க, அதே டைமிங் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம கல்லூரி தென்றல் 2.0 எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த 2.0 வேர்ஷனில் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அப்கிரேடே நம்ம போர்டுங்க உள்ள வெல்கம் போர்டு வந்தனே. மற்ற வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா வெல்கம் மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம வண்டியில் டேட்டு டைமு அண்ட் வந்த உடனே ஒரு வெல்கம் ஸ்லோகனாட்ட பண்ணுவோங்க. அதுவும் இல்லாமல் ஜிபே வசதி இது எல்லாமே இருக்குன்னு சொல்லுவோம். அண்ட் மீண்டும் வருக நிறைய ஸ்லோகன் இருக்குது, நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பாருங்கள் உள்ள பழைய வண்டியோட சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதாங்க இன்டீரியர்ஸு. ஹரி பாடி கோச் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரூர் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான். அசோக் லேண்ட் BS6ங்க சூப்பராக இருக்குது. அண்ட் சைடு கர்டன்ஸ் எல்லாம் நம்ம க்ரூ ரெடி பண்ணது தாங்க இதெல்லாமே.
அண்ட் சைடு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அப்துல் கலாம், அங்கே பார்த்திங்கன்னா பாரதியார், அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சவுந்தர அண்ணா தான் இன்றைக்கி கேபினில் டிரைவருங்க. ஸோ ஒரு தரமான ஜேர்னி அமையும் நினைக்கிறேன். அண்ட் இப்போ டோட்டல் கிலோமீட்டர் சொல்லிடுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெரம்பலூர் வரைக்கும் 251 கிலோமீட்டருங்க. போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு 1-to-1 சர்வீஸு, ஈரோட்லேருந்து திருச்செங்கோடு, திருச்செங்கோடுலேருந்து நாமக்கல், நாமக்கல்லேருந்து துறையூர், துறையூர்லேருந்து பெரம்பலூருங்க. துறையூர் ஷார்ப்பாக 10 மணிக்கு போயிடுவாங்க, பெரம்பலூர் 11:05 போயிடுவாங்க. ஆல்ரெடி பண்ண வீடியோ தான். மறுபடியும் ஏன் இந்த 2.0 ஜேர்னினா எல்லாம் ஒரு ஆசை தான். இந்த வண்டி இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, பண்ணாமல் இருக்க முடியுமா? அம்புட்டு கிரேஸுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வண்டியோட 10 எடிஷன் வந்தாலும் 10மே நம்ம வீடியோவில் வருங்க. நம்ம போர்டில் ஃபாண்ட்டே பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இப்போ திருச்சி 1-to-1 போட்டாங்க, நான் ஸ்டாப். கைஸ் எந்த பஸ்லேயுமே இல்லாதது இங்கே பாருங்கள், பேக் கேமரா இருக்குங்க. இப்போ தான் டிரைவர் அண்ணா கூப்பிட்டு சொன்னார், பார்த்தியா இல்லையான்ட்டு. இப்போ தாங்க பார்க்குறேன். ஒருவேளை ஹரி பாடிக்கு மட்டும் இப்படி தராங்களா இல்லை மற்ற பாடிஸ்க்கெல்லாம் தெரியலைங்க. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேக் கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியில் செட்டு சொல்ல வேலை 5.1 அந்த வண்டிக்கு வச்சுருக்கதாங்க வச்சுருக்காங்க. ஸோ ஜம்முன்னு இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பாட்டு கேட்டு அருமையாக அமையும் உங்கள் பயணம். இங்கே பாருங்கள், ஜாக்வாருங்க ஜம்முன்னு நிற்கிறாரு. கோயம்புத்தூர் சென்னை நம்ம ஆட்கள் ரொம்ப நாட்களாக கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் நமக்கு வண்டி செட்டே ஆக மாட்டேது. கூடிய விரைவில் பண்ணுவோங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குங்க. நானும் சென்னை ஒரு நாள் போகலான்னு பார்த்தா நமக்கு டைமே செட் ஆக மாட்டேங்குது. இதை தவிர எல்லா வண்டியும் எடுத்தாச்சுங்க. செமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைம் எடுக்கும்போது ரிலீவர் கண்டக்டர் வந்திருந்தார். பட் நம்ம போஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா தாங்க போஸ்டிங்கு. ஒரு ஹாய் சொல்லியிருங்கண்ணா. நம்ம அண்ணா தான் ரெகுலரு. நம்ம சவுந்தரனாக்கு ஜோடிங்க. டைமிங்கில் ஒரு சின்ன திருத்தங்க. ரெகுலராக நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 3:45 காந்திபுரத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஈரோடு தாங்க. ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோமா? வாங்க. எஸ், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதுங்க. நம்ம துறையூர் பஸ்ஸஸ் பிரதீப் ப்ரோக்கும், நம்ம தாராபுரத்துலேருந்து அபிமன்யம் ப்ரோ அண்ட் ராம்குமார் ப்ரோ, இவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரூஸ் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க 3 பேர் தான்ப்பா நிறைய டெக்கரேஷனு அப்படி இப்படின்னு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி நம்ம கல்லூரி தென்றல் எடுக்கும் போது நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம கரூர் போய் முசிறி போய் போகிறது பக்கமாக இல்லை இந்த வழியாக பக்கமான்ட்டு. இந்த வாட்டி அது கிளியர் பண்ணிடலாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெரம்பலூர், அதாவது ஈரோடு திருச்செங்கோடு வழியாக போனோம்னா 252 கிலோமீட்டருங்க.
இது திருச்சி வழியாக போனீங்கன்னா 247 கிலோமீட்டர். பட் டியூரேஷன் அதிகமாகும். இந்த லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. இதுவும் இல்லாமல் சேலம் போயும் போகலாங்க. நம்ம அப்படி போனீங்கன்னா 277 கிலோமீட்டர் வருங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல் அந்த வழியாக போகிறது தாங்க ஈஸி. அதாவது துறையூருக்கு சொல்கிறேன். பெரம்பலூருக்கும் இதுவும் ஷார்ட்கட்டு தாங்க. ஸோ நீங்கள் கரூர் வழியாக நீங்கள் பெரம்பலூரோ துறையூரோ ரீச் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். அங்கே பாருங்க எப்படி 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு. இன்னைக்கு ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு பீக் டியூஸ்டே ட்ராவல் பண்ணுறோம். க்ரௌடுன்னு பார்த்திங்கன்னா போக போக ஃபில் ஆகுங்க. நம்ம ஈரோட்லேருந்து நாமக்கலுக்கு செம டிமாண்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் ஃபில் ஆகுங்க. மோஸ்ட்லி இப்போ ஏறி இருக்கவங்க பூராமே ஈரோடு, திருச்செங்கோடு அந்த மாதிரி தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த வீக் டேஸில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் வண்டிக்கு செம டிமாண்டாக இருக்குங்க. நம்ம டிஎன்எஸ்சிஸில் இன்கேஸ் ஏதாச்சும் குறையாகட்டும் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக 149 கூப்பிட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிடலாங்க. இன்கேஸ் இந்த ஸ்டாப்பில் பஸ் நிப்பாட்ட மாட்டுறாங்க, ஆர்எல்ஸ் இந்த டைமிங்குள்ளே வர மாட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் புகார் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 149 கால் பண்ணி புகார் பண்ணலாங்க. இது வந்து ஒரு பீக் டைமுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஈரோட்லேருந்து நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு படிக்க வராங்க. இந்த டைமில் நம்ம வண்டி வந்து செம கனெக்டிங்காக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஈரோடு போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வண்டிக்கு கல்லூரி தென்றல்னே வச்சுருக்காங்க. கரெக்டாக பீலமேடு பார்த்திங்கன்னா 4 மணிங்க. ஸோ நீங்கள் ஒரு 3:50 வந்துட்டிங்கன்னா நம்ம வண்டி பிடிச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம பிஎஸ்ஜி காலேஜில் நிறைய பேர் துறையூர், பெரம்பலூர்லேருந்தெல்லாம் வருவீங்க. முக்கியமாக நாமக்கல் அண்ட் திருச்செங்கோடுலலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ வீக்கெண்ட் அப்போ ரொம்ப கஷ்டப்படாமல் மாறி போகிறக்கு. பட் நம்ம வண்டி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு காலேஜ் முடிஞ்சு ஒரு 3:50 வந்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வண்டி பிடிச்சிடலாங்க. 4 o'clock கரெக்டாக கிராஸ் பண்ணுறீங்க. நம்ம ஹோப்ஸ் காலேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:02 வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்தோடனே டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஸோ 4 அதாங்க, நீங்கள் இந்த லைனில் இருந்தீங்கன்னா ஒரு 3:50 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம வண்டி வந்துடுங்க. 3:50 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 minutes வந்துடுவாங்க காந்திபுரத்துலேருந்து. SST கோயம்புத்தூர் ஹைதராபாத் TN37 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடிஷியா ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 4:07 கிராஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். 4:05 CIT கிராஸ் பண்ணுறேங்க. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. 4:06 வந்திருக்கோங்க. ஷார்ப்பாக சித்ரா பார்த்திங்கன்னா 4:10ங்க. ஸோ இந்த டைமை கனெக்ட் பண்ணி சித்ராவில் ஏறதை யூஸ் பண்ணிக்கோங்க. சித்ரா டைம் பார்த்திங்கன்னா 4:10ங்க. இந்த காலப்பட்டி சைடு இருக்கவங்கள 4 மணி 4:05 வந்துட்டிங்கன்னா நம்ம வண்டியை பிடிச்சிக்கலாம். 4 o'clockலேருந்து 4:05 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருக்கிறவங்க KMCH கரெக்டாக 4:11 கிராஸ் பண்ணுறோம். ஸோ
நான் தாங்க நீங்கள் பீலமேடு லட்சுமி மில்ஸ் அந்த சைடில் இருந்தீங்கன்னா 3:50லேருந்து 3:50க்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இதே இந்த ஹோப்ஸ் தாண்டி இருக்கிறவங்களாம் 4 மணிலேருந்து 4:05 வந்துக்கோங்க. சரிங்களா? சின்னியம்பாளையம் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15. நீங்கள் 4:10க்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. எஸ் மக்களே, நம்ம எல்என்டி பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இங்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:20க்கெல்லாம் வந்துடுங்க. கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக ஈரோட்டுக்கு 84 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஷார்ப்பாக 4:30க்கு நம்ம கனியூர் டோலுங்க. ஸோ இங்கே கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஏறுறாங்க. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிஆர் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கே 4:30க்கு ஷார்ப்பாக வராங்க. ப்ளஸ் வண்டி கூட்டம் ஆகிடுச்சுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஸ்டார்டிங்கில் காந்திபுரத்தில் போக போக செம டிமாண்டான வண்டின்னு சொன்னேன் இல்லைங்க. பயங்கர கூட்டம். இப்போ காட்டுறேன் நான் பேக் கேமராவில். ஆக்சுவலி ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. பைபாஸில் பறந்துட்டு போயிட்டுருக்கோம். செங்கப்பள்ளி வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் போயிருங்க. விஜயபுரியிலேருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னும் நம்ம ஈரோடுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது முடியாச்சும் க்ரீன் போர்டு இருந்தால் அப்டேட் பண்ணுறேங்க. ஜேர்னி செமையாக போகுது. பாட்டும் சூப்பரான பிளேலிஸ்ட்டு. நல்லா தூக்கம் வருதுங்க. செங்கப்பள்ளி பைபாஸ் சேர்ந்து இங்கே தான் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அந்த போர்டு காட்டுறதுங்க. ஒவ்வொரு வாட்டி மிஸ் ஆகிட்டுருக்கு. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுங்க. எஸ், ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 5:15க்கு விஜயமங்கலம் டோலில் விஜயமங்கலம் டோல் பிளாஸா. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஈரோடு தான் நினைக்கிறேன். இங்கேயும் போர்டிங் டீபோர்டிங் இருக்குங்க. இங்கேயே நிறைய பேர் இறங்குறாங்க. ஸோ ஏறுறாங்களா இல்லைன்னு செக் பண்ணிடலாங்க. இங்கே அவ்வளோக்கா ஏறலைங்க யாருமே, ஆனால் இறங்குறாங்க. பஸ் இதுலேருந்து நம்ம டைவர்ட் ஆயிடுவாங்க. நம்ம வண்டி பெருந்துறை போய் தாங்க ஈரோடு போகும். பெருந்துறைங்க. ஷார்ப் 5:25க்கு பெருந்துறைங்க.
ஆக்சுவலி ஒரு சீசனில் இங்கெல்லாம் பயங்கரமாக தண்ணி வருங்க இந்த கனவால். நானே பல வாட்டி பார்த்துருக்கேன். பட் வந்து இப்போ வந்து ஜூன் ஆரம்பிச்சிருச்சு, சீசன் தான். பட் இங்கெல்லாம் மழை கம்மி தாங்க. திண்டல் கரெக்டாக 5:45க்கு வந்தாச்சுங்க. இங்கே ரெகுலராக ஒரு முருகர் கோயில் பயங்கர ஃபேமஸுங்க. நம்ம வண்டி ஈரோட்லேருந்து செலிப்ரேஷன்லாம் கிளம்பிச்சுன்னா நம்ம ஈரோடு கோவில் இங்கே தான் வந்து பூஜை போடுவாங்க. நம்ம வெஸ்டர்ன் ஓரியன், நம்ம ஈரோடு பாலக்காடு இருக்காருலங்க, எல்லா பஸ்ஸஸ்க்கும் அங்கே ஒரு பூஜை போட்டு இங்கே பூஜை போடாமல் போக மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான கோயிலுங்க இங்கே. திண்டல் முருகன் கோயில்னாவே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹலோ, குட் ஈவினிங். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் நான் ஈரோடு டு கோயம்புத்தூர் அண்ட் ட்ராவலில் வந்துட்டுருக்கேன். அதில் நிறைய பஸ்ஸில் நான் வந்திருக்கேன். பட் எனக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு பெரம்பலூர் பஸ்ஸில் பார்க்கும்போது எனக்கு டைமிங் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதில் ஈவினிங் பார்க்கும்போது நான் 4:10க்கு KMCH அந்த பஸ் ஸ்டாப்பில் ஏறுவேன். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 6:05 ஒரு சம்டைம்ஸ் 6:05 6:10 கரெக்டாக ஈரோடு ரீச் ஆயிடுவேன். மற்ற நிறைய பஸ்ஸில் நான் போயிருக்கேன். ஏன்னா 4 இயர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ ஈரோடு டு கோயம்புத்தூர்னால் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸு. ஸோ அதில் நான் பார்க்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பஸ் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி மேடம் பார்த்திங்கன்னா KMCHல ஒர்க் பண்ணுறாங்க. ரெகுலராக நம்ம பஸ்ஸில் தான் ஈவினிங் வராங்க. ஷார்ப்பாக 4:10க்கு எடுத்தாங்கன்னா 6:10க்கெல்லாம் நம்ம ஈரோடு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேசஞ்சர்ஸ் நம்ம பஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி ஈரோடு வர கிளைமேட்டே மாறிடுச்சுங்க. அப்போயே வரும்போது கருக்கள் கட்டுச்சு, மழை வரும்னு நினைக்கிற எக்ஸ்பெக்ட். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பயங்கர வெயிலுங்க. ரவுண்டாக நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:57க்கெல்லாம் வந்தாச்சுங்க. ஸோ நீ நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாப் தாங்க. ஸோ எத்தனை மணிக்கு போகிறான்னு பார்ப்போம். ஆனால் கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்கள். 2 hours 15 minutes. இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாங்கன்னா 6 o'clock போயிடுவாங்க. 2 hours 15 minutes வந்தாச்சுங்க. இதில் டிக்கெட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஈரோட்டுக்கு 83 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இந்த ரேக்லலாம் சவுத்துக்கு போகிற பஸ்ஸஸ் இருந்துச்சுங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் போட்டிருந்தாங்க. பட் வந்து சவுத்துக்கு போகிறதெல்லாம் சோலாருக்கு மாற்றினால நம்ம துறையூர் ரேக்கு இப்படி போட்டாங்க. இதெல்லாம் ராசிபுரம் ரேக்குங்க. அது இல்லாமல் பழனி ரேக்கு. அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா திருப்பூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூருங்க. இது வந்து திருச்செங்கோடு ரேக்கு, திருச்செங்கோடு ராசிபுரம். இது வந்து நம்ம துறையூர் பெரம்பலூர் ரேக்குங்க. மோஸ்ட்லி நம்ம கோயம்புத்தூர் சைடு கூட ஏனுங்க வானுங்க வந்து அதிகமாக கேட்கணும். பட் இந்த ஈரோடு, திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம்லாம் எங்கே போனாலும் ஏனுங்க வாங்க டீ சாப்பிடுங்க. அது வந்து இங்கே வந்து ரொம்ப அடிக்ஷனுங்க. அப்படிதான் பேசுவாங்க. பட் கோயம்புத்தூரில் அவ்வளோக்கா இந்த ஸ்லாங் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர், இந்த கோவைப்புதூர், அந்த மாதிரி கோயில்பாளையம் அங்கெல்லாம் தாண்டி போனால் தான் இந்த மாதிரி பேசுவாங்க. பட் ஈரோடு, திருப்பூர்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாங் அப்படியே வந்துடுங்க. ஆக்சுவலி இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர்னா தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போங்க. சீரியஸ்லி டேஸ்ட் நல்லா இருக்குங்க உண்மையாலுமே. இந்த கடை பார்த்திங்கன்னா வெளியே நான் போய் காட்டுறேன் எந்த கடைன்ட்டு. ப்ளஸ் நம்ம ரேக் ஆப்போசிட் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குங்க. கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு பக்கத்தில் தாங்க இந்த கடை. ஸோ இவர் தான் ஓனரு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க உண்மையாலுமே. டீ சூப்பராக இருந்துச்சுண்ணா. உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நாமக்கல் பார்த்திங்கன்னா டைமிங் பஸ்ஸஸ் தான் இருக்குது. பட் இங்கே ஈரோடு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம வரும்போது ஒரு பஸ் தான் நின்றுச்சு. நம்ம போய் 5 நிமிஷம் தான் ஆச்சு. டீ சாப்பிட்டு வந்தோடனே 4 பஸ் லைனாக நிற்கிது. ஸோ நீங்கள் ஈரோடு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாமக்கலுக்கு ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்குது. S1 to 1லேருந்து இப்போ பெரம்பலூர்னு மாற்றிட்டாங்க ஃபுல்லாமே. நம்ம வண்டியோட ஷெட்யூல் இப்போயே சொல்லிடுறேங்க. பிகாஸ் நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. ஆக்சுவலி வண்டி பார்த்திங்கன்னா துறையூர் டிப்போங்க. காலையில் துறையூர்லேருந்து எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் வந்துடுவாங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்துட்டு டைரெக்டாக பெரம்பலூர் போயிடுவாங்க. ஸோ பெரம்பலூர்லேருந்து துறையூர் வந்து ஹால்ட்டுங்க. ரெகுலராக துறையூரில் 8:10க்கு எடுத்து நம்ம கோயம்புத்தூர் 2:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. ஒரு ½ an hour கழித்து 3:45க்கு எடுத்து நம்ம பெரம்பலூர் பார்த்திங்கன்னா 11:15க்கெல்லாம் போயிடுவாங்க. துறையூர் 10 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க.
ஆக்சுவலி வண்டிக்கு நம்ம ஜாக்வார் எப்படி இருக்குங்க லைட் செட்டிங்கு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வீட நம்ம நாமக்கல் போயிட்டோம்னா இன்னும் நல்லா தெரியுங்க. ஸோ நாமக்கல்லில் நல்லாவே இருட்டாயிரும். பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு ஸோ சூப்பராக லைட்டிங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் இங்கே ஈரோட்லேயே நம்ம டிக்கெட் சார்ஜஸ் பார்த்துடலாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெரம்பலூர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா 204 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து துறையூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணிங்கன்னா 174 ரூபாங்க. இதே கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணிங்கன்னா 83 ரூபாங்க. நான் விட்டால் வீடியோ 40 நிமிஷத்துக்கு கூட கொண்டு போயிடும் போல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காருங்க பஸ்ஸு. நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நல்லா இருக்கா செகண்ட் வெர்ஷன் நல்லா இருக்கான்ட்டு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2.0 தாங்க நல்லாயிருக்கு. உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்கள். எஸ், அப்படியே நம்மளும் ஏறிடலாங்க. நம்ம பஸ்ஸில் இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்னென்னா, ஸ்டிக்கரிங் பண்ணது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம உத்தமபாளையம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர் தான் பண்ணியிருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். பாருங்கள், நம்ம கம்பத்துலேருந்து இவ்வளோ தூரம் துறையூர் வந்து ஒட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். தண்ணியை பாருங்கள் நம்ம காவேரியில். ஆக்சுவலி நம்ம வண்டி ஒன்றும் ஒர்க்ஸ் வந்து லைட்டிங்கெல்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்குங்க. இந்த லைட்டெல்லாம் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, அந்த அபிமன்யம் ப்ரோன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, நம்ம பிரதீப் ப்ரோ, ராம்குமார் ப்ரோ. ஆக்சுவலி ஸ்டிக்கர் பண்ணும் போதே நம்மகிட்ட ஒரு சஜஷன் கேட்டாங்க, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமான்ட்டு. நான் வந்து எனக்கு ஸ்டிக்கரிங்லாம் அவ்வளோக்கா தெரியலைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன் சவுந்தரனாட்ட. பட் சூப்பராக ஒட்டிட்டாங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணோன்னே பாருங்கள், கேபின் அவ்வளோ ஜொலிக்குது. வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு நைட்டு சம்பவம் இருக்குது நாமக்கல்லில். எஸ், நம்ம காந்திபுரத்துலேயே பார்த்துருந்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேமரா, அவ்வளோ பெரிய கேமரா பின்னாடி செட் பண்ணியிருந்தாங்க. டிஸ்பிளேயில் அப்படியே தெரியுது பாருங்கள் பின்னாடி என்ன வராங்கன்ட்டு. எஸ், நாமக்கலுக்கு கரெக்டாக 42 கிலோமீட்டர் இருக்குங்க. திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 7:10 வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பொருட்காட்சி போட்டிருக்காங்க. எஸ், பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. லைட்டாக சேலம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும். எஸ், இங்கே வந்துட்டு கரெக்டாக 7:15 கிளம்பிடுறாங்க. அப்படி நெக்ஸ்ட்டு நமக்கு நாமக்கல் தாங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஓவர்டாக்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன். உனக்கு பைபாஸ் மோஸ்ட்லி இது வராதுங்க. ஃபுல்லாமே வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். சீரியஸ்லி ஸ்பீடு கிங்குங்க. வண்டி 80 நாக் அவுட் பண்ணிட்டு போகிறாருங்க வண்டி. வேலக்கவுண்டன்பட்டிங்க. எஸ், வேலக்கவுண்டன்பட்டி ஷார்ப்பாக 7:43 வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு நாமக்கல் தாங்க. இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. ஐ திங்க்ஸ் ஒரு 8:15 to 8:30 ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் கரெக்டாக 7:55 வந்தாச்சு. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க. நம்ம வண்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் போவாங்க. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட் எந்த டைம் போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக புது பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க. எஸ், நாமக்கல் பைபாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க.
எத்தனை மணிக்கு புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ரிட்டன் போகும்போது பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் நம்ம துறையூர் போவோங்க. ஷார்ப் 8:05க்கு நம்ம நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. எஸ், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 4 மணி நேரம் 15 நிமிஷத்தில் நம்ம நாமக்கல் வந்தாச்சுங்க. 3:45க்கு எடுத்தாங்க, ஷார்ப்பாக 8:05க்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் இருக்குங்க, கொல்லி ஹில்ஸ். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பட் பண்ணவே முடியலைங்க. உண்மையாலுமே தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் ரூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. கூடிய விரைவில் நம்ம இந்த நாமக்கல்லேருந்து கொல்லி ஹில்ஸ் ஏற போகிறோங்க, கவலைப்படாதீங்க சரிங்களா. லைட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் மேலேயெல்லாம் லைட்டிங் எதுவுமே பார்த்தது இல்லைங்க எந்த வண்டியிலையுமே. நம்ம வண்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. ஆக்சுவலி முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் பார்த்திங்கன்னா துறையூரில் சாப்பிட்ருந்தாங்க டைம் இருக்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துறையூர் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம நாமக்கல்லே பிரேக் இருக்குங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போயே ஆல்மோஸ்ட் 8 ஆச்சு, பர்ஃபெக்ட் டைமுங்க நம்ம டின்னருக்கு. ஒரு ஆனியன் ஊத்தாப்பு தாங்க சொல்லியிருக்கேன் 3 பேர்த்துக்குமே. அப்புறமேட்டு போட்டுருக்கேன். ஜொலி ஜொலிக்கும் கல்லூரி தென்றல் உங்களுக்காகங்க. வணக்கம், என் பேர் சவுந்தரராஜன். துறையூர் பிராஞ்சு வந்து கோயம்புத்தூர் ஓட்டுறோம். காலையில் துறையூர்லேருந்து பார்த்திங்கன்னா 8:10க்கு ட்ரிப் எடுக்கிறோம். 8:10க்கு ட்ரிப் எடுத்து 9:50 இங்கே நாமக்கல் ட்ரிப்பு. 9:45க்கு அரைவல் ஆகி 9:50க்கு எடுப்போம். 10:35 திருச்செங்கோடு, 11:30 வந்து ஈரோட்டில் வந்து 20 நிமிஷம் நிற்கும் டீ டைமு, வேறு எங்கேயும் நிற்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 1 to 1 2:30க்கு அரைவல் ஆயிரும். 3:40 ட்ரிப்பு, 3:43க்கு எடுத்துருவோம். எடுத்து நேராக வந்து ஈரோடு வந்து 1 to 1 வந்து 6:10க்கு வருவோம். 6:35க்கு ட்ரிப்பு எடுத்து நேராக திருச்செங்கோடு 7:10க்கு எடுத்தோம்னா நேராக நாமக்கல்லில் வந்து ஒரு 20 நிமிஷம் நிற்கும். டின்னர் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு நேராக துறையூர்லேருந்து நேராக பெரம்பலூர் டைம் பார்த்திங்கன்னா அரைவல் ஆகிற டைம் வந்து 11:30. ரிட்டர்ன் வந்து துறையூருக்கு எடுக்கிற டைம் வந்து 11:50க்கு எடுத்து நேராக துறையூர் வந்து ஹால்ட்டு, மறுபடியும் காலையில் 8:10. இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா கல்லூரி தென்றல்னு ஏன் பேர் வச்சோம்னா, காலையில் 8:10க்கு எடுத்து ஈரோடுக்கே பார்த்திங்கன்னா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டான அரைவல் டைமாக இருக்கிறனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வைக்கவே காலேஜ் பிள்ளைங்க கரெக்டாக வந்து 10:10:30க்குள்ளே வந்து அவங்க காலேஜில் அரைவல் ஆகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் ஈரோடு வைக்க பார்த்திங்கன்னா 3:45க்கு எடுத்து கரெக்டாக 6:10க்கு கொண்டாந்து இறக்கிறதுனால காலேஜ் பிள்ளைங்க தான் வந்து லைக் பண்ணுவாங்க. அதனாலே இந்த பஸ்ஸுக்கு வந்து இந்த லைனில் வந்து கல்லூரி தென்றல்னு பேர் வச்சு ஓட்டுறோம். எஸ், இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எஸ், இங்கே ரெகுலராக 8:35க்கு நம்ம ஷெட் ஓட்டுங்க, வெளியே போயிடுவோம். ஜஸ்ட் நைட் டைம் நம்ம கேபினை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வைலட் கலருக்கும் ப்ளூ கலருக்கும் செம மேட்சிங்காக இருக்குது நம்ம வண்டி. என் பேர் பார்த்திங்கன்னா ஜெயன். நம்ம ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்து ஒரு ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா ஒரு 7:45 கிளம்புவோம். பஸ் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 8:10. நம்ம 8:10க்கு எடுத்தாங்கன்னா 9:30க்கு பார்த்திங்கன்னா நாமக்கல் ஷார்ப்பாக பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிரும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃபீஸ் ரீச் ஆக கரெக்டான டைமாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஒரு 7:30க்கு முடிஞ்சுன்னா ஒரு ½ hour ஃப்ரீயாக இருந்துட்டு ஒரு 8 o'clock வந்தோம்னா 8:30க்கு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. புது பஸ் ஸ்டாண்டில் எடுத்தாங்கன்னா ஒரு 10 o'clock முன்னாடியே பார்த்திங்கன்னா துறை ரீச் ஆகிரும். அதே மாதிரி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லானவங்க. நம்ம அர்ஜென்ட்டு டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னாலுமே ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், எங்கே இருந்தாலும் நிப்பாட்டி ஏற்றிக்குவாங்க. அதே மாதிரி யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலுமே பண்ணி கொடுத்துருவாங்க, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 6 மந்த்தாக பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து யூபிஎம் மோடில் தான் நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இது வரைக்கும் டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட்டு பே பண்ணிலாம் எடுக்கல, யூபிஐ மோடில் தான் எடுத்துருவேன். இது எல்லாமே அவங்களோட ஓன் ஃபண்டை போட்டு பஸ்ஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா பஸ்ஸு பின்னாடி ஆல்ட்ரேஷன் முதற்கொண்டு பஸ் செட்டு முதற்கொண்டு எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச பஸ்ஸு பார்த்திங்கன்னா கல்லூரி தென்றல். லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்திங்கன்னா நான் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த பஸ் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகம் போனாலும் சேஃப்டியாக போகலாம் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். சீரியஸ்லி போன வாட்டி நம்ம ட்ரை பண்ணும்போது கூட இந்த ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கல பேசஞ்சர்ஸ் கிட்ட. பட் இந்த டைம் நிறைய பேர் எனக்கு முன்னாடி ரிவ்யூஸ் எல்லாம் வீடியோவில் சொல்கிறதுக்கு வேணான்ட்டாங்க. பட் 2 பேர்த்துக்கிட்ட எப்படியோ வாங்கியாச்சுங்க. என்கிட்ட ஈரோட்டில் நிறைய பேர் ஏறி நாமக்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்க. அவங்ககிட்டயும் கேட்டிருந்தேன் நம்ம பஸ் எப்படின்ட்டு. நான்லாம் ரெகுலராக ஆஃபீஸ் முடிச்சு இதில் தான் வருவேன். அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் நம்ம வண்டிக்கு. அண்ட் பேசஞ்சரோட சப்போர்ட் இருக்குங்க நல்லா. இந்த வண்டிக்கு ரெகுலர் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. துறையூர் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. திருச்சி துறையூர் போகனூர் பேருந்து வெளியே செல்லும் இடம். எஸ், இப்போ நம்ம லெஃப்ட்டில் துறையூர் கட்டாயிருவோங்க. இப்போ ரைட்டில் போனோம்னா முசிறி அந்த வழியாக நம்ம கரூர் ரீச் பண்ணலாம். கரூர்லேருந்து திருச்சி கூட போகலாங்க. திருச்சியிலேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் இப்படி தாங்க வரும். ரொம்ப நன்றி. உங்கள் சேவை இன்னும் தொடரணுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, பஸ் டேல. ஆமாண்ணா, நான் வந்துடுறேன். காலைல வந்துடுவேன். நைட்டே வந்துடுறேன். ஓகேண்ணா. கதவுகள் திறக்கப்படுகின்றன. எஸ், துறையூரில் இறங்கியாச்சு. ஏங்கிற ரீசன் சொல்கிறாங்க. ஒரு தரமான ஜேர்னி. நம்ம பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. ஸோ நான் வந்து இங்கேருந்து எண்டு கார்டு கொடுக்குறேங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான ஜேர்னி அமைய போகுது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க நம்ம கோயம்புத்தூர் பெரம்பலூர் எடுக்கணுன்ட்டு. அது 2.0 ஆல்ரெடி நம்ம பெரம்பலூர் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தாங்க நம்ம துறையூரோட இறங்கியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.